செல்வ வளம் பெருக யட்சினி தேவியின் வசியம் பற்றி பார்ப்போம். குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். எவரை மறவேனும் குருவை மறவேன், எவரானை மறவேனும் குருவானை மறவேன். குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். சகல செல்வ வளங்களும் பெருக யட்சினி தேவியின் மந்திரத்தை பார்ப்போம். அதற்கு முன்னர் யட்சினி தேவி யார் என்பதை பற்றி பார்ப்போம். யட்சினி தேவி என்பவர், அதாவது யட்சினி என்பது பார்வதி தேவியின் பரிதேவதை ஆகும். யட்சினி 64 யட்சினியாக கணக்கிடப்படுகிறது. அந்த 64 யட்சினிகளில் ஒவ்வொரு யட்சினிக்கும் 64 பரிதேவதைகள் உள்ளன. யட்சினி என்பவர் யார்? ஆணா பெண்ணா, அல்லது அகோரமாக இருப்பாரா, சாந்தமாக இருப்பாரா, யட்சினியின் வழிபாடு எப்படி இருக்கும், யட்சினி எப்படி நம்முடன் பேசுவார் என்ற பல கேள்விகள் இருக்கும் அல்லவா. யட்சினி என்பது பெண் தெய்வம்தான். பார்வதி தேவியின் பரிதேவதை, ஒரு நல்ல சக்தி தான். யட்சினி 64 யட்சினிகள் உள்ளன. ஒவ்வொரு யட்சினிக்கும் ஒவ்வொரு பணி விதிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பணிக்காகவே அந்தந்த யட்சினிகள் வேலை செய்யும். இப்போ சொர்ண யட்சினி என்றால் அந்த தங்கத்தை வரவழைக்கக்கூடியது, இல்லை தங்க சேமிப்புக்குரியதாக இருக்கும். இதுபோல ஒவ்வொரு யட்சினிகளும் ஒவ்வொரு வேலையை சிறப்பாக செய்யக்கூடியது. யட்சினி என்பது நேரில் பிரசன்னமாகி பேசுமா அல்லது காதில் பேசுமா என்ற கேள்விக்கு யட்சினி நேரில் பிரசன்னமாவது ரொம்ப அரிதுதான். ஆனால் காதில் பேசும், அல்லது யார் உபாசனை செய்கிறார்களோ அவர்களிடத்தில் யார் என்ன கேள்வியை முன்வைத்தாலும் அதற்கான பதில் மனதில் தோன்றும். அந்த அளவுக்கு யட்சினியின் வழிபாடு மிக சக்தி வாய்ந்ததாக உள்ளது. இந்த யட்சினியின் வழிபாட்டு முறை: கிழக்கு நோக்கி அமர்ந்த இந்த மந்திரத்தை கூற வேண்டும். வெறும் தரையில் அமரக்கூடாது. தர்பை புல் அல்லது ஏதாவது கம்பளி அல்லது ஒரு விரிப்பை விரித்தே அமர வேண்டும். கிழக்கு முகமாக அமர்ந்து நேர் எதிரே தீபம் எரிய வேண்டும். தீபம் அல்லது மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி. அந்த தீபத்தை சுற்றி மல்லிகைப்பூ தூவ வேண்டும். உங்கள் உடலில் மல்லிகைப்பூ அத்தர் தடவி கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னர் கணபதியையும் குலதெய்வத்தையும் உங்கள் முன்னோர்களையும் நினைத்து வழிபட வேண்டும். இந்த மந்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னரே பகவதியின் அல்லது காளி தேவியின் மந்திரத்தை ஒரு 21 முறையாவது கூற வேண்டும். இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கும் நேரம் என்னவென்றால் நடுநிசி, அதாவது 12 மணியிலிருந்து 1 மணி வரை, அல்லது 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக இந்த மந்திரத்தை கூற வேண்டும். தினமும் 21 முறை மட்டும் கூறினால் போதுமானது. தினமும் இரவு 12 மணி முதல் 2 மணிக்குள் 21 முறை இந்த மந்திரத்தை கூறலாம். இதற்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் படைக்கலாம். பால் பாயாசத்தை படைத்து இந்த மந்திரத்தை கூறி முடித்தவுடன், கற்பூரம் காட்டி நெய்வேத்தியம் படைத்தவுடன் இந்த பால் பாயாசத்தை நீங்கள் அருந்திக்கொள்ள வேண்டும். இந்த பால் பாயாசத்தை நீங்கள் உண்பதால் உங்களுக்கு மந்திர உரு உடலில் ஏறும். யட்சினி காதில் பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்தடையும். இந்த மந்திரத்தின் மகிமை என்னவென்றால், உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் வசமாவது, உங்கள் எதிரிகள் கூட உங்கள் வசமாவது, நீங்கள் நினைத்த பொருள் உங்கள் வசம் கூடிய விரைவில் வந்தடைவது, நீங்கள் யாராவது உங்களுடன் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலே 1 மணி நேரத்தில் அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த அளவுக்கு மனோவசியத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்ட மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தின் முழு பயனை பெற்று அனைவரும் மகிழுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இதுக்கு ஒரு லைக் பட்டனையாவது அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துருக்கீங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர்.